நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியிலே எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தகப்பனை எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த இந்த கிராமத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னப்பா தலைவாண்டி, நான் எந்த ஊரில் பிரசண்டாக இருந்தேன்? ஹலோ ஹலோ, ஏன் குறைச்சி விட்டிய மாப்பிள்ள? கொஞ்சம் ஏற்றுங்க போய். கப்ளிங் பிரச்சனையா? ஹலோ ஹலோ ஹலோ, கூப்பிட்டா சாமி வருமா? வரும்னு. சாமி வருமா? எல்லாரும் இந்த சாமியை கல்லாத்தே நினைக்கிறாங்க. ஆத்தா நான் கல்லு இல்லடா, வீர மல்லம்மான்னு கொஞ்ச நேரம் விளையாடி வரணும். கருப்பை இறங்கி வந்தாத்தே எனக்கு உசுரியே போகும். கருப்பை ஆடுறேன் பூரா இளவட்டந்தே ஆடுறேன். ஆடுற ஆள் பூரா ஒரு ரம்மும் பீரும் கலந்து ஆடுறேன். இன்னைக்கு யார் பிடி வர்றான்னு பார்ப்போம். வாப்பா மண்டை வெட்டு, சொந்த பெரியப்பா மையன் மண்டை வெட்டு பயிலகட்டா நீ என்னது ஊண்டே. சரி சரி. ஹலோ அப்போ இன்னொரு வச்சு இருந்த மாதிரி வாங்கி போ. மை செட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். இப்போ மழை வெஞ்சா என்ன பண்ணுவேன்? நாங்கள் என்ன பண்ணுவோம்ட்டேன். நாங்களே திருவிழா தெரியணும். வேலை தகரம் போடலையா? இந்த தெய்வம் துடியாக இருந்தால் மழை இறக்கணும், நான் பாதிலே அமௌண்ட்டை வாங்கணும். ஒரே எங்கள் அண்ணன் தம்பியில் சிரிப்பா பாரு. ஹலோ ஹலோ, எக்கோ சின்ன ஏத்து. ஹலோ ஹலோ, நல்லா இருந்துச்சு. எந்த பையன் கண்ணு அடிச்சா? தம்பி இந்த நிற்கிற தம்பி, உன் முகம் கொஞ்சம் வாடுதடா. ஓனரா நல்லா இருக்கு, முகம் நல்லா இருக்குப்பா. இறந்த கிருத்த வச்சு விட்டுருவாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இன்னும் கொஞ்சம் எக்கோ இவன் சப்புன்னு இருக்கேன். லேசா பட்டவத்தில் சேர்த்துக்க. மை செட்டுக்கும் எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆமாம், பூரா பெரியப்பா மைங்க சித்தப்ப மைங்க. நல்லா இருக்கியாப்பா? இந்த டான்ஸ் சும்மாதான் இருக்க. ரெண்டாவது நம்ம கட்டிக்கிறியா? ஆனால் கட்டிக்கிட்டேன்னா கலை உருளெல்லாம் சொடியான தொடப்பா. கண்டாளி முண்டை தூங்கலையா பேப்பைய மக? ஹலோ 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 ஹலோ, சொன்ன சொல்லு மாறாது எங்க பாட்டங்க ஆண்ட ஜாமி ஊரா, சொல்வாக்கு தப்பாது. என்ன நினைக்கிற இந்த மாதலாபுரத்துல உள்ள வீரமல்லம்மா? என்ன நினைக்கிறதா? உன்னைய இத்தனை நாளா இந்த மக்க தேடலையா? இல்ல உன்னைய கொண்ட நிக்க முடியலையா? இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல எங்க ஆத்தா அருள் இறங்கி ஆட போறேன். உண்டு கிளியே என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே, 1000 பனைமரத்துல நடுப்பனையில ஓலவட்டி உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா? இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தது உண்மையானா? கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம தங்கச்சி இறங்கி ஆடி நாவுல குளவ ஓட்டா. அண்ணே கருப்பே கச்ச கட்டி விளையாட வருவேன். என் மலையாளத்து சாமி, என் மலையாள நாட்டில என் கருப்பனை கொண்ட நிக்க முடியலப்பா. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி கருப்பு உனக்கு 18ஆம் படியானு பேரு வச்சது உண்மையானா? கொஞ்ச நேரம் என் மேல மடக்காரா பாண்டி, மேல மட கம்மாயா பாண்டி முனியா, எந்த மடப்பா உனக்கு உகந்த மட? இந்த மேல மட உனக்கு சொந்தம் இல்ல பாண்டியே. இடமாறி உட்கார்ந்த கருப்பாயுரணி ஓடி வாடா, சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டி. எந்திரா, நீ குடிச்ச சுருட்டு வாடா அடிக்குதுடா. கலிஜரி கம்மாயா எங்க கிழவே முனியாண்டிக்கு உடமறந்தான் பஞ்சுமத்த. என் முனியாண்டி நீ ஊருக்கு தலைவன். என் கலிஜரி காலி முனியட்டா ஓடிவா, நீ கோட்டுக்கு சர்ச்சுடா. எந்திராப்பா சொன்ன சொல்லும் மாறாது, சொன்ன சொல்லும் மாறாது, சொன்ன சொல்லும் மாறாது. கிழவங்க ஆண்ட சாமி சொல்வாக்கு தப்பாதும்பா, சொல்வாக்கு தப்பாதும்பா. சொன்ன சொல்லும் மாறாது, பாட்டங்க ஆண்ட சாமி சொல்வாக்கு
போ.
கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா. நின்றுக்கப்பா எப்பாய். அடே நின்றுக்கடா. அவன் வீட்டு பிரச்சனை நினைச்சு ஆடுறான்டா. காலையில் மிளகாத்தூள் வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும். அப்பா மலைய இருக்கப்பா. அப்புறம் யார் எவர்னு கேட்டு நொங்காத்து போய் அப்புறம் கப்ளிங்க இவங்க கூட நீ பழகுனா மசூர் மாதிரி இருக்கும். உடது இடது வலிக்குதா என்னடா? டேய் சாமி நில்லுன்னா நிற்கணும், வானா வரணும். அதே சாமி இது வீம்புக்கு மாடு ஒட்டி விருதுக்கு வேட்டையாடுறது. அப்புறம் தம்பி நீங்களெல்லாம் படித்து பெரிய ஆளாகி அப்துல் கலாம் ஐயா, தெய்வீக திருமணம் குணம் முத்துராமலிங்க தேவரையா போல வரணும். அதை விட்டு வந்து சாமி பாட்டி வச்சுட்டு இருக்கேன். யானை கதையை மசுரை புடுங்கின கதை. ஹலோ மேடம், உங்கள் மயங்க இங்கே இருக்காங்களா? நாளை காலையில் ஊதாங்கலை எடுத்து வெதரில் அடி. ஏன்னா இந்த வெதர்னா குட்டையானே அவர்கிட்ட வேணா பிதிக்கி பாரு. இவன் ஒரு பிறை தண்ணி குதிமை. இந்த விழா கமிட்டி வாங்கப்போ எக்கோ குறைங்க போ. அப்போ அப்பல எக்கோ குறைச்சி இன்னொரு ஏற்றுங்க யாவும். அவன் ரொம்ப அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். அகராதி மயிருக்கு அறான் அவன் அரணா ஒரு அற. இப்போ நிப்பாட்டவா அவனுக்கு ஒரு பாயிட்டு கணேஷ் போயில கூட. என்ன சாமி நோத்தா விட்டு சாமி ஒரு மயிர் மேனே டலே. அப்போ நம்ம 5 ஊர். டே இருறா, அவனை எந்திரிச்சுரா. இருங்கப்பா. வந்தது யாரா? வந்தது யாருப்பா? அவனை இங்கே தூக்கிட்டு வாங்க. யாருப்பா? முனியனா? நீ முனியன் சொல்லி முனியன் வந்து யார் அவதாரம்டா? அப்பா அதை பற்றி லேசா பண்ணி வர்றியா? அந்த பத்தியா உசு உசுன்றியான் பாரு. அடியா நொப்பனொலி. நாங்கள் பெரிய பரம்பரை கோடாங்கிப்பா, சும்மா பப்புன்னு போடலை. முனியன் யாரா நீயே? அவனை கூட்டு வந்ததே யாருன்னு தெரியாமல் இருக்கேன். அவன் உசு உசுன்னு யாரை பார்க்குறான்னா நம்மளை கூட்டு வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டானு பார்க்குறேன். ஏய் அண்ணன் காரில் விட்றேன், மலையறிக்கப்பா. சட்டி ஓட்டுருக்கான்னு பாருங்கடா. அப்பப்போ ஊதாங்குளம் மாதிரி என்னம்மா பார்த்தேன் நான். ஏண்டா உன் கண்ணுக்கு அப்பயே தெரிஞ்சா? நான் ஏற்கனவே பிட்டு போட டேரக்டர் இடம் மயிறு மேனே. இருடா டேலை ஏலை ஓவரா பண்ணுறான்டா அவன். இருங்க போ. சாமி மலையேறினே நாடகம் ஆரம்பிக்கணும். எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. ரோலிங் கேமரா ஆக்ஷன். தம்பி இப்படியே ஒரு 2 மணி வரைக்கும் உசுன்னே சொல்லுப்பா. எனக்கு கொஞ்சம் பொழுது போக. ஏலை தம்பி இருங்கடா, எனக்கே என்ன தெரியும் தெரியாமல் இருக்கேன். சரப்பம்பு தம்பி உம்முன்னு விடாண்டே. டேய் இல்லை நான் கிருசு கட்ட பப்புன்றா. இடம் பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் போக சொல்றானப்பா. படுக்க போறான்டா. அதே தான் விலைக்கு சொல்றாப்ல. விலைக்கு அரு அண்ணே இருந்தேன். நம்ம ஊருக்கு வந்துருச்சு. தெய்வத்தை நான் மதிக்கிறேன். முனியா முனியாவ் உனக்கு என்னப்பா வேணும்? என்னன்னு தான் கேளு. எவனா அவன் வச்சிருந்த சரக்கு எடுத்துட்டாங்க. மிளகா கடிச்சிட்டானா? இல்லை வேற எதுவும் வெதர் இதில் கடிச்சு பிடிச்சாட நட்டுவாக்கள் இது கரிச தரைக்கு ஏன்டா ஓட்டு உயிரை வாங்குறியாவே? எல்லாரும் அவன் கூட வந்தவங்க தான் அவனுக்கு எதிரி. அப்போ நீங்க வாங்க போ. அவன் நின்றுக்கிறவன். அவன் நிற்க 3 மணி ஆயிரும். இங்கே வாரு என்னென்ன வருத்திரியான்னு. இங்கே அரண்மனையத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பெருங்கொண்ட அணகொண்டா மகன் தம்பி செனப்பரிச்சாலி மகன் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் மாதலாபுரம் அன்பு உறவுகள் சார்பாக. இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி தூக்கு கயிறை முத்தமிட்டு வளரி எறியும் வம்சத்தில் பிறந்த தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். இங்கே பலவாழ்த்து கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு மாமா முத்தமிழ் நாடக நடிகை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய ராஜா மாமா அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தாளமிருக்கும் எங்கன என்னமோ கண்டம், இவர் பேரு நீலகண்டம், நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்து. துண்டு இன்னும் நைஸா எடுக்கணும். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் MKR ஒரு பலத்த கைத்தட்டலுடன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றப்படுகிறது. கொடூரமா இல்லை எங்கள் அப்பே ரொம்ப பம்புறாரு. ரேட்டை குறைக்கலாம்னா இல்லை தம்பி. அப்புறம் ஒரு அறதேன் ஐயா. நீங்கள் எல்லாம் நியாயத்தை பாருங்க.
தம்பி மயிரை புடுங்கினே. ஏலே தம்பி அங்கே வாடுற அவனை, அவன் நல்லாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்டா. கண்டென்ட் ஏலே இவன் சாமி இல்லடா. டேய் முருகா, அவன் யூடியூப்ல வரணும்னே ஆடுறான்டா. தம்பி உட்காருங்கப்பா. தூத்தி மேனே இன்றைக்கு குசு தெரிச்சு போச்சு. யாருப்பா மை செட்டு போட்டிலாம் வேற யாருக்கு போடணும்? அப்ப ஆளுக்கு ஒருத்தா தோல் எடுத்து போட்டு போங்க. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, என்ன ஒருவேளை இருதலை முனியாது இருக்குமாண்ணே? இப்ப பாரு நிப்பாட்டேன் பாரு. போலீஸ் வருதுடா. ஐயா காவல்துறை தயவு செய்து இங்க வாங்கயா, அவனை சுடுங்கயா, புயல ஓட்டுறானியா. அரே ஏலே, நான் 21 வருஷமா சாமி அழைச்சிருக்கேன்டா, இன்னையோட நான் சாமி அழைக்கலடா. ஏலே இது வீம்புக்குனே நாடகத்தை கெடுக்க பார்க்கறான். நான் ஒப்ப முண்டை. தம்பி தம்பி, உன்னை அண்ணே ஒரு சூம்பு கூட சூம்பு. டேய் வேணாமா, அது வேணாமா, எரியுமா. பல்லுக்குதும் பட்டுருச்சுன்னா விஜயை உனக்கு லைன் பண்ணி விடுறேன். வேணாம் வேணாம். ஏலே நீ கரசு கொள்ளமாடா. யாரு மேண்டா கரசு கொள்ளத்துல? வேல்ச்சா மேனா? அட கூதி மேனே. டேய் சித்தப்ப மேனே. டேலே டேய் அவனை நிமிர்ந்து சொல்றா. ஏய் சித்தப்ப மேனே, தம்பி கம்பு கூட்ட சிறச்சுக்கிட்டு அறையுவேன். அடே கரச குளத்தை கருத்து விட்டாடா. வேல் பாண்டி ஏலே வேற எதுவும் சட்டியை உதறுங்கடா, கடிச்சு பிடிச்சா என்னடா. எப்போ நாடகத்தை நாளைக்கு வைப்பேன், இப்போ நிற்க மாட்டேன். அவன் பாட்டு குதிக்கட்டும் பேசாம. தம்பி காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துறார். அங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்க அவன் பாரு, அவன் இப்படியே வச்சுட்டேன். என்னுடைய மகன் குறியனந்த பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்கிறோம். அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தூத்துக்குடி வடகிழக்கு மாவட்ட செயலாளர் டிவிகே அவர்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார் என்பதை, மகேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நான் 90 அவனுக்கு போடவே மாட்டேன். அவன் எவள் நேரம் டிவிகே தூத்துக்குடி வடகிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு உறவு சார்பாக எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. கிரிச்சா அது சொல்லுங்க, போய் எனக்கு டக்குன்னு வராது. நமது டிவிகேவினுடைய விளாத்திகுளம் மத்திய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். நன்றி நன்றி நன்றி. ஐயா காவல்துறை வந்திருக்காரு இல்லையா மாப்பிள்ள? மதிமரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, ஊரை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை ஐயா, இன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை இருக்கு. வாங்கயா, நல்லா இருப்பிய வாங்க ஐயா, இங்கே வாங்கய்யா மேடைக்கு முன்னாடி ஓத்தனமா வாங்க. வரும்போது அந்த லத்தி அந்த கன் சூட்டு. ஐயா நீங்க எல்லாரும் எங்க அண்ணன் தம்பியெல்லாம் நாடகம் பார்க்குறிய, என்னை இழிச்சா பயல் ஆக்கிட்டு இருக்கேன். அவன் நாங்க பெருங்கொண்ட சாமியாடிடா. இப்போ பாரு, விபூதியை போட்டு ஒரு 7 நாளைக்கு உனக்கு ஆய் வராமல் செஞ்சு விட்டு போயிடுவேன். அப்புறம் முக்கிட்டே கடை நொப்பம் மயிறேன். ஆண்டி பரிதேசி இவன் எல்லா பாட்டுக்கு ஆடுவாயிடுறான். ஆளுமா டோலுமா நடு ஜாமத்தில் ஜாமந்தி பூக்கு போதும்
உச்சி வகுந்தெடுத்து பிச்சு வச்சகிளி தாய் சொடக்கு மேல சொடக்கு போடுது. இவன் எல்லாத்துக்காரன்டா. அவன் சாமி இல்ல, அவன் ஏதோ பகையத்துக்கு வந்திருக்கேன் அந்த ஊருக்கு. காவல்துறை அதிகாரி மேடைக்கு வாங்க. உலக நாட்டுல 2ஆம் இடங்க. அவங்க யாரு யாரு காவல்துறை பேரு காக்கி சட்ட கருப்பசாமி தான். அதுக்கு காவல்துறை அதிகாரி மேடைக்கு வாங்க. உலக நாட்டுல 2ஆம் இடங்க. அவங்க யாரு யாரு காவல்துறை பேரு. மேகம்மா மேடைக்கு வாங்க ஐயா. ஜெய்ஹிந்த். தம்பி அவனை பாருங்க தம்பி. பத்தியலாயா காசு கொடுக்குற உங்களுக்கே மைக்க குறைக்கிறாங்க பாருங்க. ஹலோ, இதெல்லாம் எங்கே கண்டான் எங்கேயாவது புதூர் நல்ல நாகலாபுரம் மரியாதைக்குரிய இளமின் பொறியாளர் அண்ணன் சுரதா அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா மதிப்புக்குரிய எங்களது ஏஇ எங்க ஐயா நாகலாபுரம் சுரதா ஐயாவை பார்த்து நீண்ட நாளுக்கு ஆயிருச்சு. அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்த ஒரு நல்ல மனிதர் எங்க ஐயா. ஐயா கல் இருக்குமாய்யா? 17 இருந்தாலும் இங்க ஒரு ஆள் கல் ஓட்டுறாங்க. அது ஒழுக்கமாறு நாளை பாலியல் வன்கொடுமை உள்ள ஏண்டா எங்க ஐயா ஏஇ நாகலாபுரம் சுரதா ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தார். ஐயா ஒரு 1.5 மணி நேரமா ஜாமியான ஆளை பார்த்துருக்கீங்களா ஐயா? என் மனசாட்சி அந்த ஆடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன ஆடு அவன் அகராதிக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஐயா காவல்துறை ஐயா 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 இங்க வாங்கய்யா. ஐயா என் உயிர்களே, மேடைக்கு உங்களை தான் சொல்றேன், எனக்கு ஒரு உதவி செய்யலா. அந்த அந்த அவனை பாருங்க ஐயா ஐயா ஐயா. என் நாடகத்தை கெடுக்கணும்னே ஆடுறாயா. தூமையை குடிக்குமே மதி மரியாதைக்குரிய நம்ம இரவிலே பகலிலே உழைத்து விட்டு நிம்மதியாக தூங்குறோம் என்றால் தன்னுடைய பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. என் அன்பு உறவுகளுக்கு சிங்கப்பன் நான் ஆரம்பத்திலே நான் படித்திருந்தால் கண்டிப்பாக நான் காவல்துறைக்கு தான் போயிருப்பேன். ஆனா என்னுடைய மாணவன் பப்புல நான் எஸ்ஐ ஆக்கி தருவேன். இபி முத்துராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றோம். அரே இபியா அப்ப வாங்க போ. குழந்தைகள் பெரியவர்கள் வாட வருது இருக்கட்டும். ஏய் சுரதாயா பணி நீக்கம் செய்யுங்க. ஒரே அலைஞ்சால ஆடம். இந்த நாடகம் முடிஞ்சு நாங்கள் வேனில் போனாலே ஆடுவாட்டா தம்பி. அவன் வந்து வேற முடியல வந்துட்டேன். நான் ஒன்றுமே செய்ய முடியாது. பல வீட்டுகளுக்கு ஒளி தீபமாய் மின்சாரம் கொடுத்து மழை வெயிலென்று பாராமல் உயிரை பணை வைத்து நமக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். இபியை சேர்ந்த அனைத்து உறவுகளை. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இது வித்தியாசமான ஜாமி. அவனும் பார்த்தேன், எவனும் விபூதி போடுற மாதிரி கிடையாது. கவட்டுக்குள்ள வந்து கரம்பி அள்ளி அவனா பூசிக்கிட்டேன். இது அவன் சொந்த ஜாமியா இருக்கும்பா. தம்பி நீங்க உட்காருங்கப்பா, சூத்து பழுத்து போக உட்காருங்க. வேற யார் வரணும்? மிச்ச துண்டை நீங்க எடுத்துக்கொண்டு வீட்டில் வாங்கிக்க. அந்த துண்டு 60 ரூபா வருமா? இதுல பெரும்பாலும் மேடையில் பெரும்பாலும் பேசிக்கிறாங்க. மானத்தை மறைப்பது ஆடை, அதை மறைக்குமாக்க. ஊர் நடு தொட்டியில் குளிச்சான்னா அப்படியே பூரா அப்படியே கொத்தோட. ஐயோ அன்னைக்கெல்லாம் ஒருத்தன்
குளிச்சு விட்டே 2 பயல வந்து சொல்கிறாங்க, என்னண்ணே உள்ள கண்ணங்கரே எனக்கு தேன்றாட்டான்ட்டேன். அவன் சொன்னேன், தேன்றாட்டு இல்லைப்பா, பிறந்தலேருந்து ஏறாட்டு. அதில் ஒரு சின்ன போய் கத்தி கம்பை கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து இழுக்கிறேன், குலவியா கிளஞ்சு. அதில் பிறந்தே வந்தே அவன் கொலை மயன். நாட வேணாம்ட்டாங்களா? நாளை காலையில் நான் பயன். 1ஆம் ஆண்டு வீர மல்லம்மாள் திருக்கோவில் 1ஆம் ஆண்டு வடாஜிய விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நாளை காலையில் 9ஆம் தேதி என் மக காஸ்மியாவோட பிறந்த நாள். எல்லாரும் வந்துடணும். காஸ்மியா என் மகளை மட்டும் இந்த உலகத்திலே நான் இருக்கு வரை மறக்க முடியாது. தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவரையா ஆலயத்திலே நேர்த்திக்கடன் போட்டு பிறந்தது அன்னை இந்திராணி பிறந்திருக்கு. என் மக காஸ்மிகா நாளைக்கு பிறந்த நாள், 1ஆவது பிறந்த நாள். அண்ணே எல்லாரும் வந்துடணும்னே. எப்போ மைக்கை குறைச்சிக்கிட்டே இருக்கு, இப்போ நல்லா இருப்பி. அப்போ கொஞ்சம் ஏற்றி வைங்க, இப்போ சுருக்குன்னு வைங்க. ஹலோ, நாளைக்கு காலைல மாட்டு வண்டி பந்தயம். தம்பி, இந்த காலைல தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கணும். வேற எதுவும் லெட்டர் எழுதணுமாண்ணே? பேரன்பு கொண்ட எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்து, தம்பி யானை அதை சொல்ல முடியாது, கப்ளிங்கில் பருவு. ஆனால் என் தம்பிகளை நான் சிரிக்க வைப்பதற்காக இந்த மேடைகளை நான் முண்டமாத்தான் வரல. அந்த சம்பவம் எப்போ நடக்கும்? ஆண்கள் மேடைகளை முண்டமா வந்தா பூரா வீட்டுக்கு செல்வார்கள். விஜய் வந்துச்சுன்னா இந்த கொட்டையெல்லாம் இருக்குமாக்க, இதெல்லாம் பிரித்து இந்த மை செட்லாம் அத்துட்டு இந்த போஸ்ட் மரத்தில் ஒட்டச்சிருவாங்க. ஒட்டச்சு அந்த பாக்ஸ் அந்த டீ கடைக்கார முதுகுலேயே 7 பேர் இருப்பேன். இந்த ரோடு வீடுலாம் பேத்துருவாங்க. நம்மூரா அந்த நக்கு. ஆனால் இன்னைக்கு டீ கடைக்காரு அந்த கமிஷனில் பாதி வந்துடணும். கூட்டத்தை பார்க்க பார்க்க நேரம் தண்ணி குடமாவே இருக்காங்க. சுத்தியே வச்சிருப்பியே நீர்மாலை எடுத்தது மாதிரியே. 1 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி கலக்கிறவே அறிவாளி. 1 லிட்டர் பாலுக்கு 8 குடம் தண்ணி கலந்தான்னா அவன் கோடீஸ்வரன். ஐயா காவல்துறை ஐயா வாங்கயா, போட்டோ எடுக்க சும்மா வாங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இப்போ விழா கமிட்டியே என்கிட்ட வர பயப்படுது. அவன் பாட்டுக்கு பொண்ணாட ஓடும் நோத்தாமான்னு பேசுவானப்பா அவன். ஒரே ஒரு விஷயம், மேடையிலே போலித்தனமாக ஊழக்கும்போடு போட்டு நடித்தால் அவன் நடிகன். நான் நடிகன் அல்ல. ஒன்னே ஒன்று பிரிச்சிருச்சு நம்ம எல்லாத்தையும், சாதின்னு ஒன்றும். ஆனால் ஓடுற ரத்தம், தமிழுடைய வீர ரத்தம் மட்டும் பிரிக்க முடியாது நம்ம எல்லாத்தையும். என்னுடைய அண்ணன், என் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, தாய் தகப்பேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இதை ரசிகர்னு பிரித்து பார்க்குறதுக்கு நான் வரலங்கய்யா. அதே உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறிய, ரொம்ப வருஷமாக எம்கேஆர் இந்த விளாத்தி உலம் பக்கம் காணாமப்பா அப்படின்னு. காரணம் ரேட்டு. எனக்கு நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு 3 நாடகம் போடலாம். என்னையை கூட்டு வரணும்னா ஒரு வயக்காடு, ஒரு வீடு, வலது பக்க கிட்னி, ஏதாவது ஒன்று விற்கணும். ஆனால் காசை பார்த்து இங்கே வரவில்லை. எதற்காக காசு வாங்குறேன் என்றால், என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்கிறது. நானும் என் மனைவியும் காசுமியால் மட்டும், என் மகள் மட்டும் இருந்தால் ஊருதோறும் ஒவ்வொரு சிப்ப அரிசி போதும், நான் பிழைத்துக் கொள்வோம். ஆனால் என்னை நம்பி அத்தனை பேர் இருக்கு. இந்த யூடியூப் எடுக்கிற என் தம்பிகள், இங்கே இருக்கிற என் உறவுகள், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை பேரும் என்னை நம்பி இருக்கிறார்கள். என்னை வளர்த்த இந்த உறவுகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு எம்கேஆர் போக மாட்டேன் என்பதை சொல்லுகிறேன். விரைவிலே முதலமைச்சரை சந்திக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அமைச்சர் பிரபு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படியே நான் முதலமைச்சரை சந்திக்கும் போது அவர் பாதம் தொட்டு எங்கள் முதலமைச்சர் ஐயாட்ட ஒன்னே ஒன்று கேட்பேன். ஊருக்கு ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு காசு கொடுத்து அங்கே சோறாக்கி பசியில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதாக கேட்பேன். நடக்கும். ஒரு மனிதனுக்கு பசி போய்விட்டால் ஆரோக்கியம் வந்துவிடும். ஆரோக்கியம் வந்துவிட்டால் அவன் எப்படியாவது உழைச்சு குடும்பத்தை காப்பாற்றி விடுவான். இந்த உலகத்தில் வந்து பசியை போக்கணும். எக்கோ வைக்காதீங்க மாப்பிள்ள, நல்ல வாயில் வந்துடும். உண்டை அமத்த சுச்சுதல்லையும் சொல்லு. அப்போலேருந்து பார்க்குறேன் எச்சை தொட்டு இதில் ஒன்று அதில் ஒன்று அமுக்குற. உனக்கெல்லாம் என் தங்கச்சியை கொடுத்ததுக்கு நான் நல்ல மாப்பிள்ள, சொந்த மாப்பிள்ளப்பா.
சிவன்ராத்துலேருந்து கிரு பிடிச்சி தர்றேன். அது வையும் சொன்ன அதுலேயும் சில மைசூர்லாம் பாருவேன். அண்ணே வாலிமை வைங்கன்னு சொன்னோடனே அவன் தான் முண்டைக்கு பட்டனே தெரியாது. இதெல்லாம் முட்டு அதெல்லாம் முட்டு கடுகு சோம்பு திப்புளி கசகசா. தம்பி கசகசாலாம் சட்டியோட கலட்டிக்கிட்டு ரிவர்ஸ் அடி கொண்டு வருவேன். காந்தி தொலைச்சிடும் ஒழுக்க மாதிரி. என்ன நோத்தாவோட கசகசா. சரி சரி, உங்களை சிரிக்க வைக்கணும், அதான் என்னுடைய வேலை. ஆனால் சிரிக்க வைக்கிற எப்படின்னு தெரியாமத்தே அவ்வளோ நேரம் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஜோக்கு சொல்கிறேன். இன்னதை மறக்கலையா? அவங்க மறந்துருப்பாங்க. முண்டை நீ உட்காந்துருக்கீல, நீ உட்கார்ந்தவனே தும்பிக்கை இல்லாத யானை மாதிரியே அவங்களுக்கு தெரியும். நீயாவது பரவாயில்ல. என் சிசிஎம் பப்புளு 27 யூடியூப் சேனலில் காலி பண்ணியிருக்கேன். பாப்ளோ, நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க பப்புளு சின்னால இருந்துக்கிட்டு எப்படி 27 யூடியூப் சேனலில் காலி பண்ணேன். தொங்க துங்காசா குடியை கெடுத்தே விட்டான்ல. தம்பி நீ பொத்துப்பா மயிர்மனே, அவன் வளரும் புள்ள போட்டு போறேன். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ஏற்பாடு பண்ணு. சரி அவனுக்கிட்ட கப்பலையும் கிடைக்கல, நீ குனி. ஐயா ஆவிய மனிதாவை விளையாண்டு போறேன். சி இவன் மட்டும் சீ நோயின்னு ஊட பேசக்கூடாது தம்பி, அரைஞ்சுருவேன். பப்புளு எப்படி ஓவிகளை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்புறேன். 27 யூடியூப் சேனலை காலி பண்ணி அமைதியா இருங்க. எனக்கு சனி எங்கேயும் கிடையாது. இந்த வலது பக்கமே உட்காந்துருக்கேன். வேட்டி கட்டி சட்டை ஓட்டு. பப்புளு சட்டை போட்டு தம்பி அவங்க சிரிக்கணும் தம்பி. தம்பி எனக்கு சிரிப்பு வருதுடா. போஸ்ட் மரத்தை புடிங்கிட்ட ஒழுக்கமா இருக்கு. ரிவல் சாட்டிடுறா. ஆனால் தம்பி நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் அப்படி இருக்கும். இதில் மேடைக்கு நான் வெக்கம் இல்லாமல் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாங்க, பெரிய விஞ்ஞானியை வாங்க அப்படின்ட்டு அவங்க தொங்காசு கப்பலிங்க வாவோடு பள்ளிக்கூடத்தை கொண்டு போயிட்டேன். வாத்தியாட்ட போய் கேட்டிருக்கேன் வாவோடுனா என்ன. அவர் வாவோடுன்னு என்னன்னு ஆராய்ச்சி பண்ண இமயமலைக்கு போயிட்டார். இமயமலையில் கண்டுபிடிச்சாரானே. மேடையிலே பேசுகின்ற பேச்செல்லாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு உன் படிப்பிலே கவனம் செலுத்து, நீ சாதிக்கலாம் என் தம்பிகளே. இந்தா தாலி அறுத்துட்டா இல்லை, இவங்க ஓஞ்சாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இடியப்பம் இருங்கடா. பப்புளு எப்படி தம்பி 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 ஒரே ஒரு நிமிஷம் தம்பி ப்ளீஸ் தம்பி, உங்களை கும்புறேன்டா டே தம்பி. யானை கதை சொல்கிறேன் தம்பி இல்லை, உங்கள் மூத்திரத்தை கூட 100 கிராம் புடுறா உப்பு வைக்கும்னே. ஏன் தம்பியே தான்டா, அவங்க குழந்தடா. ஆனால் என்ன முக்கிட்டு இருப்பாங்க. சி 100 கிராம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தையும் ஒரு குடத்தை நிறைச்சிருவேன். ஆனால் குளிப்பேன், முடி அப்படி வளரும்பா. இல்லை உங்களுக்காக நான் இன்னும் என்னடா செய்யலை. யானை கதையா? அமைதியா இருங்க. இந்த பெரியவங்கெல்லாம் வந்திருக்கீங்க எங்கள் அப்பைங்கெல்லாம். இப்போ மட்டும் பாருங்களேன், அவங்க சத்தத்தை மட்டும் பாருங்க. பொம்பளை எதிர்த்து போனாலும் பரவாயில்ல, பொம்பளையால கோச்சக்கூடாது தான் அவங்க கேட்குறாங்க. நாளைக்கு வளரும் பிள்ளைய சத்து குறைஞ்சிடும். சத்து இப்போ இந்த கதைக்கு மட்டும் ஊரே கத்தும் பாருவேன். ஒரு யானை கத்தக்கூடாது, முண்டை வெறிச்சிட்டு ஓடிடுறான். யானை புதுசுடா இருங்கடா. இந்நேரத்தில் போன் வருதுன்னா டொங்காசு தானடா. என்ன போன் வருது? ஆமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. இருங்கப்பா ப்ளீஸ் ப்ரோ. ஆல் தம்பிங்க சைலண்ட், பாடத்தை கவனிங்க ப்ரோ. தம்பி அடுப்பு பற்ற வைடா. யானை 1973 நடந்த உண்மை சம்பவம். நான் சிரிப்பே மயிரை புடுங்க உனக்கு தேவை கிடையாது. நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு புலோவில் போய்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருந்து அந்த யானை என்னை தீய வச்சு எரிச்சிருவாங்க. ப்ளீஸ் ப்ரோ. அமெரிக்காவில் இருந்து அந்த யானை மண்டி போட்டுச்சு.
நோ மண்டி மிஸ்டர் லகுடு முண்டை மண்டி இல்லை. என்ன உன்னை கும்புறேன், காலில் விழுகிறேன். ப்ளீஸ் தம்பியெல்லாம், உங்க குஞ்சுகளுக்கு கற்பூரம் பற்ற வைக்கிறேன். புசுபணமா போச்சு. இருடா தம்பி, மடுவில் எத்தியோ அப்புறம் என் தம்பியில சமரசம் பண்ணணும். அவங்க அங்கிட்டு போய் சொல்லாட்டா நோத்தம்மன்னு வை வாங்கிடா. என் தம்பியதே எனக்கு முக்கியம். இந்த அண்ணே வந்துருச்சு வானே. யானை அமெரிக்காலேருந்து இங்கே வருது. அமெரிக்கா டாக்டர் பார்த்து அது கர்ப்பப்பை சரியில்லை. இங்கே மதுரையில் பெரிய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருது அந்த யானை. இருடா, வேற மாதிரி சொல்கிறேன் அண்ணே, அந்த கதை தான். அப்போ வரும்போது மதுரை டாக்டர் சொல்லிட்டாரு, விளாத்தி குளத்துக்கு போங்களே, அங்கே ஒரு கிளினிக் இருக்குது, குருசாமி கிளினிக்னு. அவர் நல்லா கப்ளிங்கை க்ளீன் பண்ணி விடுவார் அப்படின்னு. யானை போய் பெட்டாக்ஸை வச்சுச்சு, அவர் ஓசை வச்சு அடிச்சிட்டார். தம்பி தண்ணி ஓசை வச்சு அடித்தோடனே கப்ளிங் பலவளம் தெரியுது. எலி வடை தின்னுக்கிட்டு இருக்கும்போது எலி மூஞ்சில் அந்த ஒலி அடிக்குது, கப்ளிங் ஒலி கிரிச்சுன்னு. எலி மாமாவுக்கு மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் போய் ஓப்பனாக கேட்குறாரு, யானை உடனே ஒரு நாளைக்கு உன் அமிர்தாஞ்சன் டப்பாவை எடுத்துக்கிட்டு உன் பேட்டரிக்கு கொஞ்சம் சார்ஜ் போடுறேன். அப்போ யானை சொல்லுது, உங்கள் பின்னு சின்ன பின்னாக இருக்குது, ஏது வந்து டொக்கமோட மோசம், ஐஃபோன்லாம் தூக்கி சாப்பிடும், ஏது வந்து செங்க போடணும், எப்படி சார்ஜ் போடுவீங்க? இல்லை லைட்டாக ஏற்றி பார்க்குறேன், கோடு கூட அடிச்சுன்னா விடுவோம். உடனே யானை சொன்னாங்க, அப்படியே அவுட் வரும்போது ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வாங்க சார்ஜ் போட்டு பார்ப்போம், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஏறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே எலி அன்னைக்குன்னு போய் மெடிக்கலில் போய் கேட்குது, 2 மணி நேரம் நிற்கிற மாதிரி மாத்திரை இருக்கா? மெடிக்கல்காரர் ஷாக் ஆகிட்டாரு, நீங்கள் இம்புட்டுக்கான இருக்கீங்க எப்படி? இல்லை இந்த மாதிரி லென்த்தாக நீக்குறவுக்கு மேலே வரணும் அப்படி சொல்லி. உடனே மெடிக்கலுக்காரு 12 மாத்திரையை கொடுத்துட்டார். அந்த எலி புழுக்குன்னு முழுங்கி முண்டை கிருன்னு வந்து சாக்கடையில் விழுந்து அங்கிட்டு போன ஒரு பள்ளிக்கூடத்து பையன் செருப்பிட்டு அடிச்சு சார்ஜர் ஏறலை. தென்னந்தோப்பில் யானை கப்ளிங் செம்ம மூடு அந்த யானைக்கு. நீக்குற எலி மாமா வர போகிறாரு, இன்னைக்கு டொங்காசு அள்ளிடுவோம் அப்படி சொல்லி பதட்டம். சாயந்தரம் 5:30 ஆயிடுச்சு, பனி சாரல் மாதிரி மழை தூருது. எலி மாமா கோத்தா இறங்கினதே ஹைலைட்டு. பிஎன்டபிள்யூ காரு போய் யானையை போய் சுற்றி கிஸ் அடிப்போம்ட்டு யானையை வாயை திறக்க சொன்னார். எலி மாமா கிஸ் அடிக்கும் போது யானை முழுங்கிருச்சு. அப்புறம் குடலோட வெளியே தள்ளி கண்டாளி மணியை ஒழுங்காக போடா அப்படின்னு திருப்பி உடம்பு பூரா சுற்றி பார்க்குது, முண்டைக்கு கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக விளாத்தி குளத்தை குறுக்கு பாதைன்னு சொல்லிட்டு கப்ளிங்குள்ளே போயிடுச்சு. எலி யானை பட்டார்னு குசை போட்டு விட்டுருச்சு. சட்டான்னு தென்னந்தூரில் விழுந்து கிச்சா 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 கிச்சா. மெதுவாக சொட்டு மருந்து ஊற்றுகிறார் எலி மாமா. கப்ளிங்கில் சொட்டு மருந்து கிஞ்சா கிச்சா கிச்சா. கிரகத்துக்கு யானை தலைமையில ஒரு இளநீ. சோக்க கெடுத்துட்டேன். யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. நீனு எச்சுக்கலை முண்டையாத்தே இருப்போல, அதை நல்லா கேட்கணும். மாப்பிள்ள பொட்ட வரைக்கும் முண்டை முண்டைக்கு மூடாயிடுச்சு. ஆனால் மாப்பிள்ள சூப்பரா தலையில் விழுக போஞ்சனோடனே ஒய்யின்னு சவுண்டு வேற, பெரிய அனிருத்து. யானை கதை கேட்டீங்க கை தட்டலாம்ல. ஆனால் அங்கே இருக்க என் தம்பி 5-6 பேர் கதையை மாற்றி சொல்கிறானே, அங்கே சுற்றி அண்ணன் இங்கே வந்துடுவேன்டா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மால் ஸ்டேஷனில் சொன்னதுனால தான் இந்த யானை கதை அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு. என்ன அமெரிக்காவில் ட்ரம்மு பார்த்தாரானே, இந்த யானை கதையை பார்த்தாரா? அதே மாதிரி 2 வீலரில் போகிற என் தம்பிகள் எல்லாம் அன்னைங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பாட்டு பாடுறேன் பொத்து. மதுவை அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. அப்படி பெரும்பாலும் யாராவது ஆம்பளையால் சொல்லியிருக்கியா,
என்ன இப்படி போய் விழுந்த? நேற்று நல்லா பாட்டி மச்சேன் விளாத்தி குளத்தில் சரியான போத ஒத்தா வந்தேன், நிதானம் தெரில, விட்டுட்டேன், விழுந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஊனா சொல்கிறது நாய் குறுக்க வந்துருச்சியா. இவங்க பூரா சொல்கிறது பூரா என்ன விழுந்து காலை கந்துற நாய் மச்சேன், அவன் முறிய நாய் என்ன கொண்டே விடாத பார்த்தா முண்டை மயிலுக்கல்ல விட்டுருப்பேன். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு, நாய் பேசிச்சுன்னா சொல்லுவியா? ஒரு நாய் இப்போ கதிரேச்சம் விட்டு நாயில் நீ அடிச்சோம்னு சொல்கிற, அந்த நாய் பேசுதுன்னா காலையில் செருப்போட வந்துடும். ஏலே அரவிந்த் இங்கே வாடா, மொத்தம் நான் கூட வந்தனாடா, நாய் செருப்புட்டே அடிக்கும் சப்பு சப்புன்னு. உண்மை தானே? இதை இப்போத்தையும் யோசிச்சேன், சிரிச்சிட்டியே விடுங்க. ஒரு சாங் பாரு, எக்கோ வைங்க மாப்பிள்ள, எக்கோ வச்சு என்ன ஏற்றுங்க, ஐயா புகழை பாடி விட்டு ஹலோ 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 ஹலோ. ஆமாம், ஸ்டேட் பேங்கில் ஒரு ரூபா போட்டாரு, அவன் துண்டை இதுக்கு பேம்பஸ் யூஸ் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ இன்னொரு வைங்க மாப்பிள்ள. என் மாப்பிள்ள சொந்த மாப்பிள்ள, தங்கச்சி வீட்டுக்கார இன்னொரு வைங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, தெரிஞ்சா வைக்க மாட்டானா. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. எங்க தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க, அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டியை பூட்டிக்க, அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க, ஒட்டமேட தாண்டி போவோம் ராமாயி, ஒட்டமேட தாண்டி போவோம் ராமாயி, தேவர் மகன் கோபுரத்தில் வீட்டி இருக்காரு வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வேண்டுமே ஓடடி, திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வேண்டுமே ஓடடி, என் குலமும் வணங்குதும் வாராமாயி, என் குலமும் வணங்குது பாராமாயி, என் குலமும் வணங்குதும் வாராமாயி, தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வமடிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராய். எங்க தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. தூக்கும் கயர் காத்திருக்க, மருதுருவரங்கு வர, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மருதுருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க, மருதுருவரங்கு வர, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரோ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா, மருதுருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம், ஆளையார் கோவிலும் காளீஸ்வர சரமோ, காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம், கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா, கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா, தாங்களையே மருதுருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும்.
எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொல்லும் புக்கு கயர் காத்திருக்க மருதொருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மன்னரும் மண்ணை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கட்டப்பமும் சகோதரன் தூரை வந்து கட்டபொம்ம சகோதரன் ஊமத்துறையும் வந்து கட்டப்பமும் சகோதரன் தூரை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. தங்களையே மருதருவர் மன்னன் தானே எட்டு கட்டி பாடி வரும் எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர இந்த உலகத்தில முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதொருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மருதருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா தேவரையா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலுநாச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா நம்ம புலித்தேவை நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா உசலம்பட்டி முக்கிய தேவை நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. அறிவு சார்ந்த தம்பிகள் எல்லாம் தொடர்ந்து கப்ளிங் ஓஸ் டொங்காஸ் என்று சொன்னார்கள். இந்த மண்ணிலே பிறந்த எந்த பிள்ளையும் வீரம் குறையாது. யாராவது ஒரு தம்பி மேடைக்கு வாங்க வைப்போம். மாடு வெளியேறுமா, மாடு புடி வருமா? உங்க பேர் என்னங்கய்யா? தங்கமலை. 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 தங்கமலையோ கனமலையோ புயல் மலையோ எந்த மலையா இருந்தாலும் நீ ஒரு அழகு சிலையடா. எத்துப்பள்ளு முண்டை. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. உங்க அப்பா பேரு? மலையாண்டி. மலையாண்டி. என்ன குடும்பமே புயலாத்தான இருக்கு. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தது யார்? பாண்டீஸ்வரி. அக்கா மக்கா அம்மா இருந்துச்சுன்னா விளக்க மாட்டாடி. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தது பெத்த தாய் என்று சொல்லாமல் என்ன பேர் சொன்னாய்? பாண்டீஸ்வரி. அம்மா வேறு பேர் சொல்ல சொன்னீங்க. இதை ஏய் விட்டவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த இருக்காங்களா அந்த இருக்காங்களா அவங்க? நீங்க படித்து இந்த கிராமத்துக்கு என்ன செய்வீங்க? படிச்சுக்கிட்டே வேலை வாங்க. படிச்சுக்கிட்டு என்ன வேலை வைப்ப? கொத்தனார் வேலை. எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒரு ஆலயமாக எழுப்பி அதை கட்டி கொடுத்து விளக்கேற்றி வைக்கக்கூடிய கொத்தனார்கள் அத்தனை பேருமே கடவுளுக்கு சமம். மற்ற தம்பிகளுக்கு இந்த தம்பி ஒரு உதாரணம். நான் படித்துக்கொண்டே கொத்தனார் வேலை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறானே, இவன் அல்லவா வீரத்தமிழன். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. நல்வரவு. தாங்களுக்கு லேடிஸ் நினைப்பு இருக்கா? இல்லை 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 இல்லை. ஓ, So sad. சுத்தமாக இல்லையா? இல்லை சுத்தமாக இல்லை. நரூசாக இல்லையா? நறுசாக இல்லை. தூங்கும்போது நினைப்பு வருதா? இல்லை எதுவுமே இல்லை. எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? கல்யாணம் வந்து நான் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு வந்து கல்யாணம். மைண்ட் செட் என்றால் தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கலாம் என்று நினைக்கிறாயா? என்னுடைய கனவு நிறைவேறும் வரை கல்யாணத்தை தள்ளி வைத்திருக்கேன். அப்துல் கலாம் ஐயா தெரியுமா? அப்துல் கலாம் தெரியும். அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா அம்மா பேர் தெரியாது. தெரியாது தெரியாது. ஓ, உங்க அம்மா அப்பா மட்டும் வேமா சொன்னீங்களே. எங்க அப்பா அம்மா பேர் என்னை பெற்றவங்க அதனால சொன்னேன். அவர் பேர் நம்மளுக்கு அப்துல் கலாம் ஐயா எந்த ஊர்? சொந்த ஊர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் எந்த ஊர்? ராமேஸ்வரம் தெரியும். அவர் நினைவிடத்துக்குலாம் போயிருக்கேன். எதுக்கு? பெயிண்ட் அடிக்கவா? இல்ல கொத்தனார் வேலைக்கா? கொத்தனார் வேலைக்கு சுத்தி பார்க்க போயிருந்தேன்.
அப்துல் கலாம் ஐயாவை பற்றி அவர் பிறந்த இந்த புண்ணிய தமிழ்நாட்டில் நம்மளும் பிறந்திருக்கும் நினைக்கும் பொழுது உனக்கு எப்படி இருக்கிறது என் சிங்கமே? எனக்கு என்ன தோணுது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு அது புனிதமான தொழில். அடுத்து இந்த ஊருக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னா என்ன செய்வேன்? செய்வன செய்யறியா? செய்வனெல்லாம் செய்ய வேண்டாம் ப்ரோ. நம்மளுக்கு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தால் போதும் ப்ரோ. நம்ம நல்லா இருந்தால் போதும். அப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். நம்ம நல்லா இருக்கணும்னா யார் 4 பேரை மதிக்கணும்னா எதுனாலும் செய்யலாம் ப்ரோ. ஏய் பார்த்துக்கோங்கப்பா, நான் நல்லா இருக்கேன்னா அதுக்காக 4 பேர்த்த செய்வியா? என்ன ப்ரோ, இவன் ஒரு அறிவு சார்ந்தவன். இங்கே இத்தனை பேரும் இதை சொல்லுங்கள் அண்ணா அதை சொல்லுங்கள் அண்ணா என்று கீழிருந்து பேசத்தான் தைரியம் இருக்கிறது இவர்களுக்கு. ஆனால் மேடையிலே வந்து நின்று பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதற்காக என் தம்பிக்கு இந்த உலகத்திலே நீ இருக்க வரை நினைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு பரிசு தர்றேன் அண்ணே. தம்பி, எவனும் நம்மளை எதிர்த்தானா கோத்தா மொளாத்தூள் காலை எலும்புச்சம்பளம் காசு வெட்டு காலை கொலை அத்துறேன். தயவு செய்து பெண்கள் பக்கம் ஆண்கள் போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல கயிறு கட்டக்கூடாது, அதில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரே ஒரு விஷயம், பேப்பரிலையும் செல்லுகளையும் வரக்கூடிய செய்திகளை பார்த்து ஆண்கள் பூரா தவறான கண்ணோட்டம் இல்லை. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால் ஒட்டுமொத்த எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் குற்றவாளி கிடையாது. நான் ஒத்துக்கிறே மாட்டேன். இந்த ஒரு மாதிரியா கிளம்புறான்டா. இது அண்ணன் யாருமே அங்கிட்டு போக மாட்டாங்கண்ணே. தயவு செய்து தாய்மார்களுக்கு இடையூறா யாரும் அங்கிட்டு போவேன்னா. பொம்பளையாலும் சரியில்லை. என்னென்னா கயரை கட்டி விடுறா ஊர்களில், அங்கிட்டு உட்காந்துட்டே புருஷனுக்கு சிக்னல் கொடுக்கும் பொண்டாட்டி. ஏய் ராசாத்தி அப்பா, வரக்கூடாதுன்னு ஊருக்காரங்க சொல்லியிருக்காங்க, வா மயிரை பிடுங்குறாங்க, வாயா இங்கிட்டு வாயா வாங்க செத்த மடியில் படுங்க. அவர் உடனே தாலாட்ட என்னத்த அதுலேயும் புருஷன் இங்கேருந்து அன்னைக்கு நான் கண்ணார பார்த்தேன். புருஷன் பேர் வேலுச்சாமியா, பொண்டாட்டி கூப்பிடுது, ஏய் வேலு வேலு வேலு, அது என்னடி பிரியா, வரமாட்டேன் கயிறு கட்டி இருக்கு, வாங்க பனியாரம் சுட்டு கொண்டு வந்திருக்கேன். மடியில் படுத்துக்கிட்டே கத்தோடு குழலாட ஆட ஆட அவன் மமுக்கு மமுக்கு எப்படியோ மயம் பேம்பஸ் கிடந்திருக்கும் போல. அப்படி படுத்துக்கிட்டே திண்டு முண்டை பேம்பஸ் வாயில தெரிஞ்சிருச்சு. அதையும் சப்பி விட்டு சொல்றேன், என்ன முந்திரி பழம் வாட வருது. அதுலயும் சொல்றேன், முண்டை கருப்பட்டி போடாம மலுமலுன்னு இருந்துச்சு. என்ன விழா கமிட்டி போதுமானே அவர் நினைப்பாரு, இந்த கண்டாளி மேட்டை போய் சொன்ன பாரு. ஆனால் இங்கே எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னுடைய அண்ணன் தம்பி இந்த பகுதியிலே நேர்மையான அண்ணன் தம்பி. இந்த ஆய்வுன்றாங்கள அவங்க தான் குடிய கெடுப்பாங்க. இந்த உலகத்தில் இனிமேல் நம்ம யாரும் பிறக்க போகிறது கிடையாது. ஆனால் அடுத்து ஒரு பிறவி இருக்குன்னு உண்மையிலே எரிஞ்சுன்னு வைவேன். நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான், அடுத்த பிறவிலையும் நான் கோமாளியாக பிறக்கணும், எங்கள் அண்ணன் தம்பிகளை இப்படியே சிரிச்ச முகத்தோடு நான் பார்க்கணும். இதை தான் ஆண்டவன்ட்ட வேண்டிக் கொள்கிறேன். இதில் சொல்கிறான், நீ பெரிய ஆளுன்னு நான் பெரிய ஆளுன்னு கிடையாதுயா. பாக்கியராஜ் ஐயா என்னுடைய அன்பாலயத்துக்கு வந்தார். அப்படி வரும்போது அவர் நினச்சா பெரிய கோடீஸ்வரன். அவர் பாக்கியராஜ் பெரிய ஜாம்பவான் ஐயா. அவர் வந்து என் மனைவி கையாலே நான் சாப்பிட வேண்டும் என்று சமைத்து சாப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். இப்படி சோறு இருந்தார் ராதா, நான் இங்கேயே இருக்கிறேன்டா அப்படின்ட்டார். ஏன்டேன், இப்படி நல்ல சோறை நான் பார்க்கலையா, ஷூட்டிங்கில் கண்டது கொண்டு வருவாங்க, வீட்டுக்கு போனால் ஒவ்வொருத்தரும் என் குடும்பம் என் மயன் என் மனைவியெல்லாம் ஒவ்வொரு பிஸியாக இருப்பாங்க, நான் சாப்பிட்டது இல்லையான்ட்டார். அடுத்து உன் அன்பாலயத்துக்கு வருவேன், உன் மனைவி கையால் சாப்பிடும் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவன் அதற்குள் எடுத்து விட்டான். நல்ல மனிதர்களை
நான் கொஞ்ச நாளாக இழந்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நல்லவன் நீ நடந்துக்கிட்டேன்னா நல்லவன் நடந்துக்கிறாத. எந்த ஊரில் எங்கள் அண்ணன் தம்பியில் சொல்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கிசுமுத்தனம் பண்ணு. ரொம்ப நல்லவனாக இருந்தால் சீக்கிரம் கொண்டு வருவாங்க நம்மளை. இப்போ செத்து தூக்கிட்டு போகும்போது சொல்லுவாங்க ஒரு நல்லவங்கள, ஏய் அவர் வெத்தலவா கூட போட மாட்டானாப்பா, பொம்பளை அங்கே தண்ணி குடிச்சா இங்கே தலையை குனிஞ்சுக்கிருவேன், 43 வயசில் செத்து போவேன். இதில் பார்த்தா முண்டை பாலியல் வன்கொடுமை செய்கிறவன் தண்ணியை போட்டுட்டு முண்டை நடு ரோட்டில் கட்டில் போட்டு முண்டமாக படுத்து கிடப்பேன். பொம்பளையை சொல்ல, இவனுக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குதே. பார்த்தா 120 வயசு வரைக்கும் முண்டை இழுத்துக்கிட்டே இருமிட்டு கிடப்பேன், கொக்கு கொக்கு கொக்குன்னு. அப்பையும் போய் பால் ஊற்றும் போது என்னது பழைய கிளை வேணும்ன்றேன். அந்த கிளை வந்துடும். வந்தவனே அப்படி பால் ஊற்றும் போது அவன் பாலை ஊற்றியா ஸோ சேட். வேற லெவலா. இதில் என்ன கேளுங்க, என் தம்பிகளெல்லாம் இடம் பொருள் ஏவல் இருக்கு. பேருந்தில் போகும்போது ரொம்ப கவனம் போங்க. ஏன்னா டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பையன் அப்படித்தான் வேலை பார்த்துக்கிட்டேன். செக்ஸ் வீடியோ டிரைவர் கட்டங் செக்ஸ் வீடியோ டுபுக் இப்படி பார்த்தாரு, கத்திட்டேன். தமிழ் செக்ஸ் வீடியோண்டேன். டுபுக் 40 பேர் வீடியோவில் வந்துட்டாங்க. கொண்டு போய் விட்டுட்டேன் புளிய மரத்தில். தம்பி சிரிப்பு கடை பல்லு தெரிச்சு போக மயிர்மனே, என்ன வீடியோ பார்க்குறேன். இதில் சில பேர் லவர்கிட்ட பேசுகிறது பூரா வீட்டில் அப்பையும் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆத்தா கண்டுபிடிச்சிருக்கான்னு பூரா சீமக்கரில் தானே பேசுகிறாங்க. சீமக்கரில் போய் பேசுவேன், ஏய் சுமிதா அது ஒன்றே என்னோட ராகுல் ஒரு முத்தம் கொடுன்னு இருக்கேன். அது இவன் விடலை, சீமக்கரை தூருக்குள்ளே வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு கிழமை வெளியே இருந்தவர் அடுத்த தூர்கட்டையில் அவர் விட்ட ஓட முடியாமல் உச்சு உச்சு அவர் பண்ணிதான் கொட்டையை கடிக்கும். அவர் சுற்றி சுற்றி கடைசியில் விட்டையோட வீட்டுக்கு போயிட்டார். பொண்டாட்டி கேட்டிருக்கு, என்ன ஆயிருந்துட்டு இப்படி வர்றிய? அவன் தான் அழகுற மையன், உச்சு உச்சுன்ட்டு நான் பண்ணின்னு நினச்சி வந்துட்டேன். பண்ணிலடா போடா சும்மா அறியான். சிரிப்புக்கல்ல சிந்திக்க வேண்டும். இதில் என் தம்பி எல்லாம் சாகசம் பண்ணுறது பெருமையாக சொல்லுவேன். அஜா நேற்று விளாத்துக்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 2 வய விட்டேன், விட்டுட்டு மொத்தம் ரேஸ் சிரிக்கக்கூடாது. அதுக்கடுத்து என்ன பண்ணேன், மயிரை பிடுங்கினே. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை, ஒரு கேதத்துக்கு போனேன். அங்கே ஒரு தாய் ஒப்பு வச்சு அழுகுது. என் மயமாரி வண்டி ஓட்ட முடியாது, என் ஜாமீன் எப்போ நான் அதை பார்க்க போகிறேன். 2 கையை விட்டு ஓட்டுவானே, இப்போ எங்களை கையை விட்டுட்டு போயிட்டானே, நான் என்ன செய்வேன், மயிரை புடுங்கு. பெற்ற பிள்ளை தவறு செய்தால் உடனே கண்டித்தாத்தான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு என்று சொல்லுகிறேன் தாய் தகப்பனே. விளையாட்டுக்கள் என் தம்பிகளே, என் தம்பியில் அத்தனை பேருமே அறிவாளி. என் தம்பியை பூரா வீரங்க. அந்த வீரத்தை மோட்டரில் காமிக்க வேணாம், உன் மூளையில் காமி, திறமையை காமி. கணேஷ் போயல இந்த வரேன். அதில் கொத்தனார்லாம் பார்த்தோம்னா பாவமே நிமிந்தால கூப்பிடுவாரு, டே கருச்சாமி என்னையா 2 மூடை கலவை ஓடு, கொஞ்சம் போயில விடுங்கயா. இவன் அந்த போயில போட்டாத்தே சுறுச்சுருன்னு ஓடுவானா. அதுலேயும் போயில ஒரு சில பேர் அரைப்பாயிட்ட உடச்சிக்கிட்டு இப்படி வைக்கிறாங்களா பார்த்தா. அப்படி ஒரு ஆள் சமைச்சேன் எங்கள் ஊரில், இப்படி வச்சுக்கிட்டு குடலை கூட்ட கிண்டுறேன் வாணி அதில் வடிஞ்சிருச்சு. அதை 2 பேர் தண்ணி போதில் சாப்பிட்டு என்ன குடலில் பிஸ்தா சேப்பையலான்றேன். ஆனால் தாய்மாரில் ஒன்று சொல்கிறேன், தண்ணி அடித்தா புருஷனுக்கு முத்தம் கொடுங்கத்தா, போயில போட்டால் நோ நோ நோ. ஏன்னா போயிலை போட்டுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு பொண்டாட்டிட்டு போவேன். அது ஏய் என்ன பீ வாடை வருது, இருடிங்க அம்மா கொடுத்த சோறில் அந்த பொண்டாட்டி அவங்க அப்பனுக்கு போன அடிச்சு, அப்பா 108 வர சொல்லுங்கப்பா, உங்கள் மருமையை கொண்டேப்பா கோமா. சிரிப்பல்ல சிந்திக்க வேண்டும். ஒரு சாங் பாடி நோட்டீஸ் வாசி மாப்பிள்ள, உன் மை செட்டு அகராதி அங்கிட்ட கேட்குது மாப்பிள்ள, நீ தான் என்ன வேணாம்ட்டாங்க. நாடகம் வைக்கிறது நீங்கள் தானே.
ஒத்த ரூபா வரல என்ன என் டிரைவர் வேற டிராக்டர் டிரைவர் நேரம் பிச்சைக்காட்டில் ஒரு அடி அடிச்சுக்கணும். ஹலோ 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 இவன் திருந்த மாட்டேன். தென்பாண்டி ராமன் நாடு நாடு பிறந்தது ராமநாடு மன்னா. நானும் ராமநாதபுரம் மாவட்டம், இந்த தூத்துக்குடி மாவட்டம் நானும். எனக்கு ரொம்ப பெருமை. எங்கள் ஐயாவோட அப்பாவோட அவங்க அப்பா பிறந்தது இந்த தூத்துக்குடி மாவட்டம் என்பது எனக்கு பெருமை. சும்மா அடிச்சு விட எவனும் தெரிய போகுது. ஐயோ சொல்லிவிட்டனோ மைக்கிலையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். கைதட்டலாம் தம்பிகளே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமு 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 ராமன் நாடு ராமநாடு ராமநாடு ராமநாடு. நாடு பிறந்தது ராமநாடு அங்க பிறந்தது பேய்கரும்பா. ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தது பேய்கரும்பா. சாங்சாடி. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே இந்த இளைஞருடைய ஒளி விளக்கே ஏபிஜே அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே நம்ம இளைஞர்களின் ஒளி விளக்கே. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். அவர் சாகவில்லை, உரமாக இருக்கிறார். இந்த உரத்திலிருந்து உண்டக்கூடிய விதைதான் இந்த இளைய சமுதாயம். கைதட்டலாம் என் தம்பிகளே, உங்களை தான். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம். கல்வி வளம் தந்தாரையா கிடைக்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். வானத்தில கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். ரொம்ப பெருமையா இருக்கு. வானத்திலே கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். வானத்தில கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். நீங்க எல்லோருமே கைதட்டி இருக்கலாம். அவுட்ட குறைங்க மாப்பிள்ள. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு கேட்குது. என்ன கடத்திலும் பொன்னலாலும் கூடிய இன்னும் சார்பு மதிமரியாக்குரிய தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுள வட்டம் புதூர் ஒன்றியம் மாதளபுரம் சேர்வார்கள் மற்றும் தேவர் சமுதாயம் இணைந்து நடத்தும் அருள்மிகு ஸ்ரீ வீரமல்லம்மாள் திருக்கோவில் 1ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு மதிமரியாக்குரிய புதூர் காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கடலாடி காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் தலைமையிலும் காடல்குடியா சாரிப்பா காடல்குடி கடலாடின்ட்டேன். கடலாடியும் காடல்குடியும் ரெண்டுமே தாய் பிள்ளை என்பதை சொல்ல வருகிறேன்.
பார்க்குறியா? இல்லை என்னைய கூட பிரிச்சு பாரு, நான் இந்திக்காரன் பிரிச்சு பாரு. தம்பி நீங்கள் பேசாமல் தம்பி, நீ எனக்கு எதிரியே தம்பி தான்டா. எப்படிலாம் சமாளித்து இந்த காசை வாங்கி நான் செலுப்புறேன். உண்மைதானே? கடலாடியாக இருந்தாலும், லாலுகுடியாக இருந்தாலும், தூத்துக்குடியாக இருந்தாலும், அங்கேயும் வீரத்துக்கு பேர் போனவன் என் தமிழன் இருக்கிறான் என்பது பெரும். செல்லில் படம் காமிக்கிறேன் பாரு, அகராதி பையன். காடல்குடி வருவாய் ஆய்வாளர் திருமதி எஸ் கலைச்செல்வி அவர்கள், மாதளபுரம் கிராம நிர்வாக அலுவலர் திருமதி ஏ சோலையம்மாள் அவர்கள் மற்றும் நாகலாபுரம் அண்ட் புதூர் உதவி மின் பொறியாளர் என் அன்பு ஐயா காணா சுரதா அவர்கள், மாதளபுரம் ஊராட்சி செயலாளர் எஸ் முருகன் அவர்கள் ஆகியோர் முன்னிலும் இந்த மாமன்னர் மருது வம்சமும் தெய்வீக திருமண உணா முத்துராமலிங்க தேவரையா வாரிசுகளும் இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்புச வேந்தன் நடிப்புச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமையில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். எல்லா நாடும் தெரியும் சொல்ல வரேன். புயலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி, பாட்டுக்கென்னு பிறந்த ஒரு வீர தமிழச்சி. அது பேரை சொல்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. என்ன சொல்ற? எனக்கு 300 ரூபா தரணும். என் அன்பு தங்கச்சி, அது பேரை சொல்லும் போது நீ இப்போ எந்திரிக்கலாம் பாருவேன். என்னண்ணே அதெல்லாம் தேவையில்லாது. நீ கூட சொல்லுவேன் எனக்கு அப்பல அது ஆள் தூசி பெற மாட்டேன். சொல்லுங்கண்ணே. துவரங்குறிச்சி எம்ஏ வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா. எம்ஏ படித்தா என்ன மயத்துக்கு வருது? அவள் அப்பன் அத்தா பேர் எம்ஏ. எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து எதுக்கு நீ பிறந்த? பாட்டு பாட. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன வாட்டு சிட்டையில எழுதி கொடுத்தாலும் அந்த பாட்டுக்கு நிகராக என்னென்ன பாட்டோ பாடுவேன். என் அன்பு நண்பன், அவன் உடம்பிலே குறையில்லை. 27 போஸ்ட் மரத்தை ஒரு தூக்கக்கூடிய பலு, தவக்காலை கும், 3 முடி சோர், நடந்தா ரோடு நெளியும். ஆனால் கும்பிட்ட சாமி கைவிட்டுருச்சே. என்ன சொல்ற? மண்டையில் மசூர் இல்லை. வா, மண்டையில் மசூர் இல்லை என்று சக நடிகர்கள் கேலி பேசுறாங்க என்று சென்றான் சென்னைக்கு போய் 11,300 ரூபாய்க்கு ஒரு டோப்பு மசூரை வாங்கினான். வாங்கிட்டு வந்து வைத்தவன் அந்த டோப்பு கொடுத்தாலும் சொல்லியிருக்காரு வெயிலில் வச்சு காய வைங்கன்னு. இவன் காய வைத்து விட்டு கட்டிங்க போட்டு படுத்து விட்டான். மழை வேஞ்சு மசூர் நனைந்து விட்டான். ஓ மை காட்! அவனை சொல்லி ஏறி விட்டு மசூர் நனைஞ்சாலும் அந்த தெருக்களில் எத்தனை பேர் மசூர் உதவுறதோ அதை புறம் எடுத்து வெப்பிக்கால போட்டு ஒட்டி ஒரு நடிகனாக வள வருகிறான் என்னுடைய நண்பன். யாருன்னு தெரியாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பி நீ பேசுறப்ப தான் இங்கே பேசு, நான் தெருவில் தர்றேன். அவன் வையாபுரியை சேர்ந்த என் நண்பன், என் சொந்த பெரியப்பு மகன். அவனுக்கான அவளகிளி அப்படின்னு நீ நினைக்கலாம். ஏதோ இந்த கோமாளி 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறேன். அவன் ரோசப்பட்டா என் கூட வருவானா? வரமாட்டான். ஏன்னா பங்காளி தான்டா. எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் கூட சேருவேன். இங்கே இருக்கிறது கூட பங்காளியாடா. அழகரு தாவுடா போடுற அழகரு ஓடா. வையாபுரியை சேர்ந்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்ட அநியமா உள்ள நாளையில ராஸ்கல் அனுவ பேசுறான். கட்டம் அண்ணே இதுக்கு ஒரு 1000 ரூபாய் தனியாக தரணும்னே. கட்டமும் நாடகம் சேர்த்து நடத்திருக்கேன். சமரசம் அர்ஜுந்திரன் 300 ரூபாய். ஆறு தலைமை இவங்களா? தலைமை டி திருக்கணத்தேவர் அவர்கள் மாதளபுரம், என் சேது பாண்டியன் பிஏ அவர்கள் மாதளபுரம், எம் சைவத்துறை தேவர் அவர்கள் மாதளபுரம், ஜி மாசினானந்தம் என்னது மாசினானந்தம் மாதளபுரம், எம் பொன்னுச்சாமி தேவர் அவர்கள் மாதளபுரம், எம்
செல்லச்சாமி தேவர்கள் அவர்கள் மாதளபுரம் மற்றும் TSFC கபடி குழு மற்றும் கிராம பொதுமக்கள் மாதளபுரம். கபடி விளையாடியாக்க அப்படி டேஸ்ட் அடிப்பாங்க. அங்கனையும் போயிட்டு எப்படி பாடுவாங்கன்றவன கப்ளிங் கப்ளிங் கப்ளிங். ஓ சின்ன வயசுல ஒன்று பாடுவாங்களே, பாடுவாங்களா? ஈச்சி எலுமிச்சி சந்தன கொட்டாச் பட்டாஸ் பட்டாஸ் பட்டாஸ். நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் என் தம்பி பாடுவேன். தம்பி ஏற்று பேசக்கூடாது, எலுமிச்சம்பளத்தை வந்துட்டு பாடுவாங்கன்னா ஆமான்னு சொல்லணும். அப்புறம் உளுந்த வடை நக்கிரி திரி சம்பளம் கொடுக்காம விளாத்தி உலம் பஸ் ஸ்டாண்டில் சீரழியை விட்டு போயிருவேன். அப்புறம் ஏன்னா பழனித்தேவர் மைனே ஒழுக்கமாக இருக்கணும். எதில் விட்டேன்? வாயில. வெள்ளிக்கிழமை வாங்க, பல்ல வளைக்கிட்டு வாங்க, அதுவும் கோல்கட்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு முனியராசு, எதிர்பாட்டு ராமராசு. அன்பு தம்பி சிரிக்காம சொல்றா. எப்படி சிரிக்காம இருக்கு?